GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைய போவதாக கடந்த சில நாட்களாக செய்திகள் வெளிவந்தன. அதனை உறுதி செய்யும் விதமாக நேற்று தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விஜயை நேரில் சந்தித்து பேசினார் செங்கோட்டையன். அதனைத் தொடர்ந்து இன்று காலை 10 மணியளவில் பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். இதனிடையே தாவேகாவில் சேர்ந்த செங்கோட்டையனுக்கு தாவேகா தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் என்ற முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரோடு, கோவை, நீலகிரி, திருப்பூர் மாவட்ட அமைப்பு செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். அதோடு செங்கோட்டையன் ஆதரவாளர்களான அதிமுக முன்னாள் எம்பி சத்யபாமா உட்பட 50க்கும் மேற்பட்டோரும் தாவேகாவில் இணைந்தனர். சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அதிமுகவில் பயணித்த செங்கோட்டையன் தற்போது தனது அரசியல் பயணத்தில் புதிய பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த சூழலில் தாவேகா தலைவர் விஜய் செங்கோட்டையனின் வருகை குறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இளம் வயதிலேயே எம்எல்ஏவாக தேர்வான செங்கோட்டையன் இருபெரும் தலைவர்களான எம்ஜிஆர், ஜெயலலிதாவிற்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். செங்கோட்டையனின் வருகை தாவேகாவிற்கு உறுதுணையாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 20 வயசு இளைஞராக இருக்கும் போதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அவங்களுடைய மன்றத்தில் சேர்ந்தவர். அந்த சின்ன வயசுலேயே எம்எல்ஏ என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றவர். அதுக்கப்புறம் அவருடைய அந்த பயணத்தில் அந்த இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர். இப்படி 50 வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கி அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைக்கி அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம். இதனையடுத்து செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அதை பற்றி என்னிடம் ஏன் கேட்கிறீர்கள், அவரிடமே கேளுங்கள் என எடப்பாடி பழனிசாமி கோபமாக பதிலளித்து சென்றார். இது ஒரு புறம் இருக்க, செங்கோட்டையனின் இழப்பால் கொங்கு பகுதியில் அதிமுகவின் அடித்தளம் பலவீனமடைய வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.